ஓம் மகாதேவியை நமஹ. ஓம் ராஜராஜேஸ்வரி தாயே போற்றி. காளி காளி அப்படிங்கிறது காலத்தையும் கடந்து நிற்பவள், அப்பாற்பட்டவள், காலத்திற்கும் அப்பாற்பட்டவள் அப்படின்னு சொல்லலாம். கருப்பு நிறமாக இருப்பதனால், கருப்பு நிறமுடையவளாக இருப்பதனால் காளி என்கிற சொரூபமாகவும் அவர்கள் விளங்குவதனால காளி அப்படிங்கிற அழைப்பும் இங்கே இருக்குது. ஹைமாவதி காளி ஹைமாவதி சிவாத்ரி நயனான்னு வருது இல்லையா. ஹைமாவதிங்கிறது ஹிமவந்தாவின் மகள். ஹிமவந்தாவுடைய மகளாக இருப்பதனால் அவங்களுக்கு ஹைமாவதி அப்படிங்கிற பேரும் இருக்குது. சிவா அப்படின்னா சிவனுடைய மனைவி அப்படிங்கிறதுனால அவங்கள சிவானும் அழைக்கிறாங்க. த்ரிநயனா அப்படிங்கிறதுலே அப்படின்னாலே மூன்றுன்னு தான் அர்த்தம். மூன்று கண்களை உடையவரான அந்த பரமேஸ்வரனுடைய பத்னியாக இருப்பதனால் அவர்கள் திரைநயனா அப்படிங்கிறத கூப்பிட்றாங்க. இங்கே திரிநயனின்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் திரிநயனான்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூன்று கண்களை உடையவருடைய பத்னி. காத்தியாயனி பைரவி. காத்தியாயனி அப்படிங்கிறது கார்த்தியாய மகரிஷியுடைய மகளாக விளங்குபவள். அதனால் கார்த்தியாய மகரிஷியினுடைய மகளாக இருப்பதனால் இவர்களுக்கு கார்த்தியாயனி அப்படிங்கிற பேர் உண்டு.